இந்திய கிரிக்கெட் பிளேயர் முகமது சிராஜ் மார்ச் 13ஆம் தேதி தன்னோட 30வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. ஹைதராபாத் நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரோட மகனா பிறந்து உள்ளூர்ல விளையாடின அவரு அதுக்கப்புறம் ஐபிஎல் தொடர்ல பெங்களூர் அணில விளையாடினாரு. அதுல ரன்ஸை வாரி வழங்கி தோல்விகளுக்கு காரணமா அமைஞ்சதால உங்க அப்பா மாதிரி ஆட்டோ ஓட்ட போங்க அப்படின்ற விமர்சனங்களை சிராஜ் சந்திச்சாரு. இருந்தாலும் அப்போதைய பெங்களூர் கேப்டன் விராட் கோலியோட ஆதரவோட தொடர்ந்து போராடின அவரு 2019-2020 சீசன்கள்ல நல்லா விளையாடினாரு. அதை தொடர்ந்து இந்திய அணியிலையும் சிறப்பா செயல்பட துவங்கின அவரு 2020ல தன்னோட தந்தை இறப்புக்கு கூட போகாம ஆஸ்திரேலியால நடந்த டெஸ்ட் தொடர்ல விளையாடி வெற்றியில பங்காற்றினதை மறக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறின அவரு கடந்த வருடம் ஒருநாள் கிரிக்கெட்ல உலகத்தோட நம்பர் 1 பவுலரா முன்னேறி இப்போ இந்திய அணியோட முதன்மை பவுலர்ஸ்ல ஒருத்தரா உருவெடுத்திருக்காரு. குறிப்பா கடந்த வருடம் ஆசிய கோப்பை ஃபைனல்ஸ்ல இலங்கை 50 ரன்ஸுக்கும் உலகக்கோப்பையில 55 ரன்ஸுக்கும் ஆல் அவுட் ஆக முக்கிய காரணமா இருந்த அவரு தற்போது பன்மடங்கு உயர்ந்திருக்காரு. இந்த நிலைமையில 2019-2020 காலங்கள்ல 100 ரூபாய் கூட இல்லாம ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திச்சதால கிரிக்கெட்டை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சதா முகமது சிராஜ் கூறியிருக்காரு. தன்னோட 30வது பிறந்த நாள்ல ஆரம்ப காலங்கள்ல சந்திச்ச கடினமான தருணங்கள் பத்தி பிசிசிஐ வெளியிட்டிருக்க வீடியோல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, 2019-2020 காலங்கள்ல இதுவே கடைசி வருடம். இனிமே நல்லதுக்காக கிரிக்கெட்டை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நான் சமையல் வேலைக்காக போவேன். ஆனா என்னோட குடும்பத்தினர் படிக்குமாறு சொல்லுவாங்க. வாடகை வீட்ல நாங்க இருந்தாலும் எனக்கு கிரிக்கெட்ல விளையாடுறதுக்கு அதிக ஆர்வம் இருந்துச்சு. எங்க வீட்ல அப்பா மட்டுமே பணம் சம்பாதிக்கிறவரா இருந்தாரு. அதனால 100 ரூபாய் 200 ரூபாய் எனக்கு கிடைச்சா கூட அதை வச்சு நான் மகிழ்ச்சி அடைவேன். அதுல 100 150 ரூபாய்களை வீட்ல கொடுத்துட்டு 50 ரூபாய்களை நான் வச்சுக்குவேன். அப்படி நியாயமான போராட்டங்களுக்கு பின்னாடி நான் இங்க வந்திருக்கேன். அந்த வகையில நீங்க கடினமா உழைக்கும்போது அது கண்டிப்பா வீண் போகாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா சில வருஷங்கள் கடந்தாலும் உங்களோட கடினமான உழைப்புக்கு கண்டிப்பா நல்ல பலன் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து 2024 ஐபிஎல் தொடர்ல பெங்களூர் அணில சிராஜ் விளையாட போறாரு.